முதல் மனைவி இருக்கும் பொழுது, முதல் மேரேஜ் இருக்கும் பொழுது அதை டிசால்வ் ஆகாமல் பண்ணிய இரண்டாவது மேரேஜ் நல் அண்ட் வாயிட். அது சட்டப்பூர்வமாக இல்லீகல். அதனால் உங்களுக்கு அந்த பென்ஷன் கிடையாது. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்பதை பற்றிய பதிவுகள் வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக ஏற்றிட்டு வரோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன என்றால், சட்டத்தை பற்றிய தெளிவு, உரிமையை பற்ற புரிதல் ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். ஏனென்றால் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா we may end up spending lot of money and time in a court of law. அண்மை காலங்களில் பார்க்கும் பொழுது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக ஃபைல் ஆகுது. ஒரு மணி சூட்டோ பார்ட்டிஷன் சூட்டோ அதை விட அதிகமாக ஃபைல் ஆகுது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ். இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தி அந்த காலமெல்லாம் போச்சு. இப்போ இரண்டாவது ஒய்ஃப்னு ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. இப்போல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் டிசிஷன் இப்போ ரீசெண்டாக வருதுங்க. இரண்டாவது மனைவி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னா, ஒரு சிப்பாய், ஒரு சோல்ஜர் ஆர்மியில், அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுது. அவங்க முதல் ஒய்ஃப் மூலமாக 3 குழந்தைகள் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த இரண்டாவது மனைவி பேரில் தன்னுடைய டெர்மினல் பெனிஃபிட்டு பென்ஷனுக்கு எழுதி வைக்க ட்ரை பண்ணுறாரு. அது முடியல, அது இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு இரண்டாவது மனைவி அவருடைய பென்ஷன்லாம் தனக்கு வேணும்னு போய் கேஸ் போடுறாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, முதல் மனைவி இருக்கும் பொழுது, முதல் மேரேஜ் இருக்கும் பொழுது அதை டிசால்வ் ஆகாமல் பண்ணிய இரண்டாவது மேரேஜ் நல் அண்ட் வாயிட். அது சட்டப்பூர்வமாக இல்லீகல். அதனால் உங்களுக்கு அந்த பென்ஷன் கிடையாது. இந்த ரெண்டாவது மனைவி சொல்கிறாங்க, நான் செகண்ட் மேரேஜுன்னு எனக்கு தெரியாதுங்க, கல்யாணம்லாம் ஆகி ஊருக்கு போகும்போது தான் தெரியுது இவருக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்காங்கன்னு அப்போ தான் தெரியுது எனக்கு, அதனால் கொடுக்கணும். சட்டம் க்ளீனாக சொல்லுது. அண்டர் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 when the first marriage is subsisting, second marriage is void, invalid, ab initio. அது மாதிரி இதில் உங்களுக்கு அந்த டெர்மினல் பெனிஃபிட்டு கிடைக்காது. ஏன்னா அந்த சிப்பாய் இறந்துடுறாரு. இறந்த பிறகு இந்த டிஸ்பியூட்டே வருது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபைன் கேஸ் என்னென்னா, முதல் மனைவி இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுனால அந்த பென்ஷன் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுது, முதல் மனைவி இருந்தாலும் இறந்தாலும் உங்கள் மேரேஜு பேசிக்காக நாட் வேலிட் அண்டர் லா. அதனால் உங்கள் மேரேஜ் வேலிட் இல்லாதனால உங்களுக்கு இந்த பென்ஷன் பெனிஃபிட்டு கிடையாது. எதற்காக இந்த பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நம்ம உரிமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உரிமைகள் சட்டப்பூர்வமாக நிலைநாட்ட முடியுமா? எந்த உரிமைகளை சட்டப்பூர்வமாக நிலைநாட்ட முடியாதோ அந்த உரிமைக்காக நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாது. வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. ஆனால் எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? ஏதோ மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க, பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ வருஷம் கழித்து இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அதற்காகத்தான் இந்த பதிவுகள்லாம் நான் போகிறேன். சட்டம் சம்மந்தப்பட்டோ உரிமை சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜ் படிச்சுட்டு அதை பற்றி விளக்கங்களை அடுத்த எபிசோடில் போடுறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா இதை உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.